முருகதாஸோடைய காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருந்தது எப்படி ஏன் முருகதாஸோடைய ஒரு படம் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இது ஒரு ட்ரீம் ஃபிலிம் மாதிரி தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. நிச்சயமா ட்ரீம் ஃபிலிம் என்பதை தாண்டி சிவகார்த்திகேயனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ முருகதாஸுங்கிறது எல்லா பல முன்னணி நடிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த டைரக்டர். அப்படி ஒரு இயக்குனர் இவரை வைத்து இயக்குவதுங்கிறது உண்மையிலேயே சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஏன் முருகதாஸ் பொறுத்த வரைக்கும் அவரோட டைரக்ஷன் வந்து மாஸ் எலமெண்ட்ஸ் வந்து நிறைய பார்க்க முடியும் நம்மளால. ஒவ்வொரு சீன்ஸ் இப்போ கத்தியில இப்போ வரைக்குமே கூட ரொம்ப பாப்புலரா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ் வந்து நிறைய வந்து இப்போ எஸ்கேவும் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்லை நிச்சயமா, ஏன்னா அவர் பண்ணுவதுங்கிறது ஒரு மசாலா படம் தானே. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த படத்துலேயே அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹீரோவுடைய பில்டப்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த மசாலா படங்கள்லாம் அதுதான் முக்கியமாக இருக்கும். அதை வந்து சிறப்பாக செய்பவர் வந்து முருகதாஸ். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட இப்போ விஜய்க்கு கிடைத்த அந்த பெயரெல்லாம் வந்து முருகதாஸ் படங்களும் ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? அதே மாதிரி விஷயம் இதுலேயும் நடக்கும்.